ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற சார்ஜிங் பாயிண்ட் மூலமாக மொபைலுக்கு சார்ஜ் போடும்போது நம்ம ஃபோனை ஹேக் பண்ணி அதுலேருந்து டேட்டா ஆட்டையை போடுறாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் சோஷியல் மீடியாவில் இந்த மீம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். சரி, அவன் என்ன சொல்றான்னு கேப்போம். ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே தப்பான செய்தி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோன் சார்ஜரோட அந்த மண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 240 வோல்ட் ஏசி கரண்ட் கொடுப்போம். அதுக்குள்ளே இருக்கிற எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் சார்ஜருக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து 3.7 வோல்ட்லேருந்து 5 வோல்ட்டுக்குள்ளே சேஞ்ச் பண்ணி தரும். இதை வச்சு ஒரு ஃபோனை சார்ஜிங் மட்டும்தான் போட முடியுமே தவிர அதை ஹேக் பண்ணுறது, அந்த டேட்டா வாட்டையை போடுறதுன்னு சொல்லிட்டு எதையுமே பண்ண முடியாது. நம்ம வீட்டில் எப்படி ப்ளக் பாயிண்ட் இருக்குது அதே போல் தான் இதுவும். எவனாச்சும் புதுசாக உருட்ட விட்டா போதும் போல் அது உண்மை நினச்சிட்டு நிறைய பேர் அதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ட்ரெயின் டிக்கெட் எடுக்கும்போது அது கூடவே பிளாட்ஃபார்ம் ஃபீ ஆட் ஆகிருக்கும். நீங்கள் ட்ரெயின்லேயே போகல, நான் ஜங்ஷனுக்குள்ளே போகிறேன் அப்படின்னாலும் அது இப்படி கவர்மெண்ட் நம்மகிட்ட இருந்து வாங்குற காசுக்கான சேவை தான் இந்த மாதிரி ஜங்ஷனில் வந்துட்டு ப்ளக் பாயிண்ட் வைக்கிறது, அதுக்கப்புறம் ஃபேனு ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அவசரத்துக்கு நான் இதில் பல முறை சார்ஜ் போட்டிருக்கேன், எனக்கு ஒன்றுமே ஆனது கிடையாது. நீங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத